பண்டிதர் எழுதி கொண்டு வர ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகுற பொண்ணத்தான் அம்மா விக்ரம்க்கு கட்டி வைப்பாங்க. இவளாலெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஜாதகம் பிரீத்தி ஜாதகத்தோட ஒத்து போயிட்டா என்ன பண்றது? சான்ஸே இல்ல. ஒருவேளை நடந்துட்டா நடந்துட்டா அதுக்குதான் அந்த ஜாதகத்தை எழுதி முதல்ல என்கிட்ட கொடுங்கன்னு அந்த பண்டிதர் கிட்ட கேட்டேன். ஆனா அவன் தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நாளைக்கு பண்டிதர் அந்த ஜாதகத்தோட தான் வருவான். ஆனா அந்த ஜாதகம் நம்ம கைக்கு வரணும். அவன் அம்மாவை தவிர யார் கையிலயும் கொடுக்க மாட்டான். அம்மா வீட்ல இல்லைன்னா யார் கையிலயாவது கொடுத்துதானே ஆகணும். கண்டிப்பா நம்ம கிட்ட கொடுக்க மாட்டான். உன் அண்ணன் கிட்ட தான் கொடுப்பான். அது போதும். அண்ணன் கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா அவன் வரும்போது வீட்ல இருக்க கூடாது. அதுக்குதான் என்ன பண்றது? இத பாரு, உங்க அம்மாவை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். சொதப்பிட மாட்டியே? அத்தைய வெளியே அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நீ எப்படியாவது ஜாதகத்தை வாங்கறத பாரு. அம்மா மட்டும் இல்லாம இருந்தா அந்த ஜாதகம் கண்டிப்பா என் கைக்கு வந்தே தீரும். ஜாதகம் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அப்புறம் பாருங்க. அம்மா தாயே, அஞ்சனா தேவி அம்மாவோட கனவுல வந்தேன். விக்ரம் தம்பி கல்யாணம் பண்ண போற பொண்ணோட ஜாதகத்தை எழுத போறேன். எந்த சங்கடமும் வராம அதுக்கு நீதான் எனக்கு அருள் புரியணும். சந்திரிகா சொல்றா நல்ல காலம். ஐயோ, பாய் தவறி நம்ம பொண்டாட்டி பேர் வருது. நம்ம உடம்புல அடிம ரத்தம் ஊறி போயிருக்கு. இப்ப கரெக்டா சொல்றேன். ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா. என்ன யாரையும் காணோம்? இன்னும் கொஞ்சம் வால்யூமை ஏத்தணுமோ? ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். நல்ல காலம் பிறக்குது. அத்தை முழிச்சிட்டாங்க. நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு மகாராணி வரப்போறா. மகாராணிக்கு ஒரு தடங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கு. இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. ஆஹா, ரியாக்ஷன் மாறுது. மெயின் கிட்ட போற்ற வேண்டியதுதான். ஜக்கம்மா சொல்றா. குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு வேண்ட ஒரு வேண்டுதல் தடபட்டு கிடக்கு. ஜக்கம்மா சொல்றா. தடப்பட்ட பூஜையை எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண சொல்றா. அதுவும் வீட்டுக்கு மூத்தவங்களை பண்ண சொல்றா. விடிஞ்சதும் முத வேலையா பண்ண சொல்றா. இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வர்றது தடப்பட்டு போயிடும்.
சுபகாரியம் எல்லாம் தள்ளி போயிடும், தள்ளி போயிடும். கல்யாண விஷயத்துல கேடு வந்து நிக்கும், கேடு வந்து நிக்கும். கல்யாண காரியம் தடபட்டு போயிடும், தடபட்டு போயிடும். விடிஞ்சதும் குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்றா, குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்றா. இத நான் சொல்லமா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. விக்ரம் தம்பி கட்டிக்க போற இந்த பொண்ணோட ஜாதகத்தை அம்மா கிட்ட கொடுக்க போறேன். எந்தவித தடங்களும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அடுத்த மாசத்துல இதெல்லாம் வேலை பண்ணிடலாம். ஓகே. அம்மா, குலதெய்வம் கோயிலுக்கு போறதா சண்முகம் சொன்னாரு. ஆமாம்பா. இப்பவே புறப்படுறீங்களா? ஒரு வேண்டுதல் பாக்கி இருக்கு, அத உடனே பண்ணி ஆகணும். தள்ளி போடக்கூடாது இல்ல, அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. உட்கார். வந்தது கூட தெரியாம அவ்வளோ லவ் ஃபீல்ல இருக்கியா? இரு வரேன். இதெல்லாம் தள்ளி உட்காரு. ப்ளீஸ் பிரீத்தி. என்ன ப்ளீஸ்? தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, சாருக்கு கிஸ் வேணும்னு சைன் லாங்குவேஜ்ல சொல்றீங்களா? எப்படி இவ்ளோ தைரியமா மொத்தம் கேக்குற? ஏன், எனக்கு என்ன பயம்? ஆமா ஆமா, உனக்கு என்ன பயம்? உங்க பாட்டி வீட்ல இல்லல்ல, அந்த தைரியத்துல தான் இப்படி வந்து பேசிட்டு இருக்க. பாட்டி இருந்தா இப்படி என் ரூம்குள்ள வந்து ரொமான்ஸ் பண்ணுவியா? அதெல்லாம் அப்புறம் விளக்க சொல்றேன். இப்ப என் மூணு டிஸ்டர்ப் பண்ணாத. வேணா வேணா விக்ரம். வேணா. வேணா விக்ரம். பாட்டி சூப்பர் ஜி, செம்ம ஃபாஸ்டா இருக்கீங்க. மான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கிருப்பீங்க போல. பாட்டின உடனே பாஞ்சு பதுங்குறீங்க. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? ஆமா. என்ன கலாய்க்கிறேல? இரு. ஏய் விக்ரம், சும்மா சொன்ன விக்ரம். சரி, நான் வச்சிடுறேன்.
விக்ரம், சித்தி என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சித்தி. இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. சித்தி நீங்களே சொல்லுங்க, நான் தைரியமானவன் தானே? ஏன், என்னாச்சு? யார் இப்ப உன்னை தைரியம் இல்லாதவன் சொன்னா? ஐயோ, நாமளே உளறி கொட்டி மாட்டிப்போம் போல இருக்கே. சமாளிப்போம். அதை விடுங்க சித்தி, உங்க முகம் ஏன் டல்லா இருக்கு? அப்படியா? அட போங்க சித்தி, நீங்க உங்க மேல கேரே எடுத்துக்கிறது இல்ல. அதான் சித்தப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வர்றாரு. நீங்க மட்டும் மேக்கப் போட்டு ஃப்ரெஷ்ஷா இருங்க, சித்தப்பா உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாரு. நீ நிஜமாவா சொல்ற விக்ரம்? உங்களுக்கு சொன்னாலாம் புரியாது, நானே உங்களுக்கு மேக்கப் போட்டு வரேன். அப்புறம் பாருங்க. வாங்க வாங்க சித்தி. இது எதுக்கு விக்ரம்? இந்த கண்ணில் வச்சு பாருங்க, கண்ணை சுத்தி இருக்கிற கருவளை எல்லாம் போய் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும். சித்தி, நீங்க இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு ½ கழிச்சு முகத்தை கழுவி பாருங்க, அப்படியே ஹன்ஷிகா மாதிரி பளபளன்னு இருப்பீங்க. கேக்குதா சித்தி? கேக்குதா? கேக்குதா? ஓகே. என்ன? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. பிரீத்தி, என்னையா தைரியம் இல்லாதவனு கலாய்ச்ச? இப்ப காட்டுறேன் தைரியத்தை. மாப்பிள மாப்பு, எல்லாரையும் அழகுபடுத்திட்டீங்க, என்னையே கொஞ்சம் அழகுபடுத்துக்கல. ஐயோ அங்கிள், அழகுக்கு எதுக்கு அங்கிள் அழகு? உங்களுக்கு வேற மேட்ரு வச்சிருக்கேன். மேட்ரா? என்ன ஃபாரின் ஃபிகரா? ஃபாரின் லிக்கரா? அட அது இல்ல அங்கிள், நான் சொல்றத வளராம கரெக்டா 10 வாட்டி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன். 10,000மா? மாப்பிள சொல்லு 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 சொல்லு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், ஐயோ மாப்பிள, பேட் பிளட். இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு எங்க இருந்து பிளட் வரும்னு தெரியலையே. உங்களுக்கு 10,000 ரூபாய் வேணுமா வேணாமா? வேணும் மாப்பிள. அப்ப சொல்லுங்க. சரி. குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட். அங்கிள் ஸ்பீடா சொல்லுங்க அங்கிள். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் லெட், குட் லெக், கட் லெக், குட் லெக், கட் லெக், குட் லெக், கட் லெக், குட் லெக். அங்கிள் குட் லெட் கட்லெட் எல்லாம் கிடையாது. குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். நீங்க சொல்லுங்க பாப்பா. குட் பிளட், பேட் பிளட். மாப்பிள, நான் கொஞ்சம் தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரட்டுமா? போங்க, உங்க ரூம்ல உட்காந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே மாப்பிள. குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். ஐயோ 10,000. குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். குட் பிளட், பேட் பிளட். சாரி விக்ரம். உன் சாரி எல்லாம் யாருக்கு வேணும்? உடனே கிளம்பி ஹாலுக்கு வா. எதுக்கு?
என்னடா பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. என்ன தைரியம் இல்லாதவன் பயந்தாங்கோலின்னு சொன்னேன்ல, இப்போ இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் உன்னை கிஸ் பண்ண போறேன். அப்போ ஒத்துக்கிறியா நான் தைரியமானவன்னு? ஏய் விளையாடுது விக்ரம். நான் சீரியஸா தான் சொல்றேன். வேணா விக்ரம், ஏதாவது பிரச்சனையா போகுது. ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். விக்ரம் ரிஸ்க் எடுக்காத. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நார்மல் ஆயிருக்கு. மறுபடியும் பிரச்சனை வேண்டாம். வேண்டாம் விக்ரம். சொன்னா கேளு. வேண்டாம். வேண்டாம். வேணாம் விக்ரம், சொன்னா கேளு. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கணும் விக்ரம்? விக்ரம், உன்னதான் கேக்குறேன். வாங்க பண்டிதரே. அம்மா இல்லையா? அத்தை அவசரமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க பண்டிதரே. ஒன்றும் இல்லைம்மா. பண்டிதரே, ஜாதகம் தானே? அம்மா என்ன வாங்கி வைக்க சொல்லிருக்காங்க. அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பண்டிதர் கிட்ட இருந்து ஜாதகத்தை வாங்கி வை, நான் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லம்மா, நான் நாளைக்கு அம்மாவை பார்த்து நேர்ல அவங்க கிட்டே கொடுத்துறேன். ஜாதகம் மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் அம்மா கிட்ட பேச வேண்டியிருக்கு.